யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்லாம் சொல்லியிருக்கலாம். இல்லை, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதில் தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்லை கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்கிறாங்களா? நேற்று வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்கிறா. அமெரிக்க மொழியல் ஆய்விலிருந்து, ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனாலிருந்து, அலெக்ஸ் புலியிலிருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளோ பெரிய இலக்கிய வளம், எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதுல. என் தம்பி அதை வச்சு தான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமா, நான் தமிழன், நான் தான். நீங்க திராவிடர், நீங்க ஏய், அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல, வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேரு கருப்பன்டான், நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன், நீ சொல்றது பேர் இல்லடா. தான் இது அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து எதையாவது நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்லை, போடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா? திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே கால்டு வெள்ளே சொல்றான், நான் மனுஷனுதிலிருந்து எடுத்தேன்ட்டு.